என் தங்கமே, இந்த கெட்ட சக்தி உன் கை கால்களை முடக்கிவிட்டது. என் குழந்தையே, இன்னும் 1 மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது உன் நெருங்கிய உறவாக இருக்கும் பொழுது உடனே என் பிள்ளை இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய கை கால்களை முடக்கிவிட்டு இவர்கள் அங்கே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். இந்த செய்தியை கேட்ட கருப்பன் அப்படியே இருந்து விட முடியுமா? அதை உனக்கு சொல்லிவிடாமல் சென்று விட முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுத்த முதலாவது ஆயுதம், முதலில் உன் கை கால்களை முடக்கி விட்டால் போதும், அதன் பிறகு நீ மொத்தமாகவே முடங்கி போவாய் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். 1 மணி நேரம்தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறது என்று நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை தேடி வருவதற்கு தெய்வமும் ஒரு காரணம்தானே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ என்னவென்று தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் காலம் உன்னை தேடி அதிர்ஷ்டத்தை அது உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய். சொல்வது உன் அப்பனாக இருக்கும் பொழுது அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? அல்லது வேண்டாம் என்றுதான் உன்னால் தவிர்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நீயும் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். முன்னின்று எதையும் நடத்திவிட நீ தயாராக இருக்கிறாய் என்றால் கருப்பனுக்கு என்ன தயக்கம்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்தி கொடுப்பதில் அப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த வேளையில் உனக்கான வேண்டுதல்களும் விருப்பங்களும் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து சரியானதாக உனக்கு நடக்கும் அல்லவா? எந்தெந்த நேரங்களிலும் எந்தெந்த தருணங்களிலும் என் பிள்ளை பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கி இருந்தாலும் அந்த நேரத்தில் கருப்பன் ஒரு தகப்பனாக நின்று உன்னை அரவணைக்க வந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தெளிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவதில் இருக்கும் அர்த்தமும் நிச்சயமாக எனக்கு புரிதலாக இருக்கும். நான் உன்னை தேடி வருவது ஒரு பயனுள்ள காரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனோ கருப்பன் வருகிறார் போகிறார் என்று இருக்கக்கூடாது. கருப்பன் வந்து அந்த இடத்தில் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கிவிட தேவையில்லை. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது எனும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு தோள் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றால் அதனை எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக உணர வேண்டும். உனக்கு கை கொடுக்கும் இந்த தருணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
பல நிகழ்வுகளை உனக்கு நான் நடத்திவிட துணிந்திருக்கும் இந்த பொழுது இனி உன்னோடு இருக்கும் எல்லா நிலைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை எல்லாம் நடத்தவும் நன்மைகளை எல்லாம் தெரியப்படுத்தவும் எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த கருப்பனின் அன்பு ஒன்று போதும் என்று நீ நினைத்திருப்பாயானால் என்றோ உன் வாழ்க்கை முன்னேறி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களின் மீது நமக்கிருக்கின்ற ஆசை நம்மை எங்கும் விட்டு விடுவதில்லை. மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்குள் சோதனைகளையே தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரியான புரிதல் வேண்டும். எந்த இடத்திலும் சரியான தெளிவு வேண்டும். எதை பற்றிய எண்ணங்களிலும் உனக்கு உன் மீது நம்பிக்கை வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற எண்ணம் வேண்டும். இனி என்ன நடந்தாலும் சரி, இதிலிருந்து என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதுவுமே இல்லை என்று யோசித்து நீ எப்பொழுதும் வருந்தாதே. உனக்காக இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன நினைத்தாலும் சரி, உனக்கு நடத்துவதை நான் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் நான் போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது. இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நேரங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும். இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தவிர்த்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். கருப்பனுக்கு தெரியும் அல்லவா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து நின்று என் பிள்ளைக்கு சோதனைகளை கொடுப்பது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்று நான் அறிவேன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது அதை அந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? அதை அந்த நேரத்தில் உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்காக நான் வருவதை எல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் கடந்து வந்தது எல்லாமும் இருக்கட்டும். கருப்பன் உன் கைகளையும் கால்களையும் அல்லவா ஒருவர் முடக்கி இருக்கிறார் என்று சொல்கின்றேன். அப்படியானால் கூட என்னவென்று செவி கொடுத்து கேட்க மாட்டாயா? உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டாயா? எந்த நேரமும் உன்னை சோதிக்க நினைத்த இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் விட வைக்க நினைக்கிறார்கள். எந்த நிலையிலும் உனக்கான தேவைகளை எல்லாம் உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியாதபடிக்கு உன்னுடைய கைகளையும் கால்களையும் அல்லவா இவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் என்னவோ, உன்னுடைய தேவை என்னவோ, உனக்கு வேண்டியது என்னவோ, இதையெல்லாமும் உன்னால் நிறைவேற்றிவிட முடியாதபடிக்கு உனக்கு பல தடங்கல்களை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பல தடைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமுமே என் குழந்தை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஆனால் அதை தாண்டி இவர்கள் உன் கைகளையும் கால்களையும் முடக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால், கருப்பன் நீ எதற்கு இருக்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? என் வாழ்க்கையில் என்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய கேள்விகளை எல்லாவற்றையும் இந்த கருப்பன் பதில் சொல்லும் நிலைக்கு வந்து விட்டேன். ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் என்னால் நடந்தவை, ஒரு சில விஷயங்கள் உன்னால் தான் உன் வாழ்க்கையில் நடந்தவை. அதனால் கருப்பன் உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் என்னவென்று தர வேண்டும் அல்லவா? இதையெல்லாமுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம்.
கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டிய நேரம். நீ எப்பொழுதும் எதற்கும் இனிமேலும் மனம் கலங்கக்கூடாது. ஏற்கனவே எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கித்தான் இந்த ஒரு நிலைக்கு நீ வந்து நிற்கின்றாய். உன்னை சுலபமாக இந்த நிலைக்கு இந்த மனிதர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை இவர்கள் தந்து விட்டார்கள். இது போன்ற நிலைகளை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்ன சொல்ல நான் காத்து கொண்டிருக்கின்றேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொள். கைகளையும் கால்களையும் முடக்குவது என்றால் சாதாரணமான காரியமா? கருப்பா, என் கைகால்கள் நன்றாகத்தான் இருக்கிறது, நான் நன்றாகத்தான் அசைக்கிறேன். அப்படியானால் அதை தாண்டி என்ன நடந்து விட்டது என்று நீ கேட்கலாம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கை கால்களை முடக்குவது என்பது நீ படுத்த படுக்கையில் கிடப்பதற்கான அர்த்தம் அல்ல என் குழந்தையே. அதையும் தாண்டி இதற்கான அர்த்தங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா என் குழந்தையே? நீ எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்யாமல் இருப்பது. ஒரு இடத்திற்கு இன்று செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இன்று வேண்டாம் என்று சோம்பேறித்தனம் பட்டு நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த விஷயத்தை தள்ளி போடுவது. இப்படி எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடிய நேரம் வாய்க்கும் பொழுது அந்த விஷயத்தை செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பது. இது போன்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இது போன்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது நீ அந்த இடத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தொடர்ச்சியாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும். நீ செய்ய நினைத்ததை செய்திருந்தால் அன்றே அதற்கான பலன்களை பெற்றிருக்கலாம். நீ நினைத்ததை அன்றே முடித்திருந்தால் அதற்கான சரியான தெளிவு உனக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி அதை எல்லாவற்றையும் கடந்து எதற்கெடுத்தாலும் எதையாவது யோசித்து கொண்டும் எல்லாவற்றிலும் மற்றவர்களின் பேச்சை என்னவென்று கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தடுத்து கொண்டும் இருக்கும் பொழுது, நீயே அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் பொழுது அதனை என்னவென்று என் பிள்ளை எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் தான் கருப்பன் சொன்னேன், சில விஷயங்களுக்கு நீ காரணமாக இருக்கிறாய், சில விஷயங்களுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று. இதுபோன்று மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்னவுடன் அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பது. உன்னிடத்தில் வந்து பேசுகின்றவர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்கும் சரியென்று தலையாட்டி கொண்டிருப்பது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை முன்னெடுத்து வராமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நீ பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தாயானால் அதற்கு முழுக்க நீ மட்டுமே காரணமாக இருக்கிறாயானால் இதை ஒரு காலமும் நாம் விட்டுவிட முடியாது. ஒரு காலமும் இதை நம்மால் தவிர்த்து விட முடியாது. உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கு தீமைகளையே உருவாக்கிட தயாராக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நீதானே விழித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நீதானே உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள துணிந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீயும் இவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்வது போல உன்னால் முடியாது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருந்தாயானால் இது முழுக்க யாருடைய தவறு? உன்னை அழிப்பதும் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்வதும் அவர்களினுடைய தந்திரமான வேலை. எப்படியாவது உன்னை முடக்கிவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை நீயும் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாமா? அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளலாமா? இந்த நேரத்திலாவது நீ விழித்திருக்க வேண்டும். இல்லாது போனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து நீ அப்பொழுதே விலகி இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதர் உன்னோடு பழகுகிறார்கள் என்றால் அவர்களினுடைய உண்மையான குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும்
நீ வெற்றியை பெறுவதை மட்டுமே அவர்கள் விரும்புவார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை மட்டுமே அவர்கள் விரும்புவார்கள். எவ்வளவு பின்தங்கி நீ நின்றாலும் உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை அடுத்த நிலையை நோக்கி அவர்கள் பயணிக்க வைப்பார்கள். எந்த இடத்திலும் உன்னை தேங்கி நிற்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். முடியும், நடக்கும், நல்லது எப்பொழுதும் என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பார்களே தவிர, இதையேன் நீ செய்தாய், இது உனக்கு தேவையா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ செய்யலாமா என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி ஒருபொழுதும் இவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுது இந்த கருப்பன் உனக்கு இதையெல்லாம் சரி என்று எடுத்துச் சொல்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் எப்பொழுதுமே உனக்கு கெடுதலை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தேடி தேடி வந்து பல தேவையற்ற விஷயங்களைத்தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் என் பிள்ளை இனிமேலும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ மட்டும்தான் என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் நல்லது உன்னை சூழ்ந்து நின்று உனக்கான நம்பிக்கையை தரமாக கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த நேரத்திலும் உனக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் இவர்களினுடைய எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை இருந்து விட்டதே என்று நினைத்துதான் அப்பன் வருந்துகிறேன். என் குழந்தையே, நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்பதனை உன்னாலேயே முன்கூட்டி கணித்து விட முடியும். நீ நினைத்தால் உன்னாலேயே இதை என்னவென்று சாதிக்க முடியும். ஆனால் அதை செய்வதை விடுத்து நீ இவர்களின் பின்னால் தொற்றிக்கொண்டு செல்வாயானால் வருத்தங்களும் வேதனைகளும் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படியே உன் கை கால்களை நீயே முடக்கி போட்டு கொண்டிருந்தாயானால் எப்படி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சந்தோஷமாக இருந்துவிடு. உன்னை எப்பொழுதுமே நான் வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு தயாராக இரு. உன்னை தேடி இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி எந்த நேரம் என்ன நடக்கும் என்றாலும் அந்த இடத்தில் உன்னுடைய முயற்சிகள் உனக்கு பெரிய அளவில் கை கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தேவைகளை சரியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை தேடி ஒவ்வொரு தருணங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எது நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தெய்வம் இருக்கும் என்பதனை மறக்காது. முடியாது என்ற பேச்சுக்கே இங்கு இடம் கிடையாது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதும், நீ நினைத்தால் எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியும் என்பதும், கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னாலும் நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு வெற்றியை நிச்சயமாக என்னவென்று உன் கண் முன்னாலேயே பிரதிபலித்து கொடுக்கும் என்பதனை மறக்காது. எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும். அதுதான் இந்த கருப்பனின் ஆசையும். நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் கருப்பனின் எண்ணமும். எதையும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காது. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும். என் குழந்தைக்கு எப்பொழுதும் வெற்றி நிச்சயமானதாக கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே இந்த வெற்றி உனதாகும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என்னாலும் இந்த கருப்பன் உனக்காக செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.